இன்னும் சில மணித்துளிகளில் பிறந்த நாள் கொண்டாடவிருக்கும் ஆற்றல் மிக்க தலைவர், உங்கள் அனைவரின் பார்வையிலும் எழுச்சி தமிழர். நான் அவரை அண்ணா என்று, தம்பி என்று அழைக்கப் போவதில்லை, தோழர் என்று அழைக்க விரும்புகிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு, ஏன்னா இது படிச்சு வாங்கின பட்டம், அதை சொல்லணும், அதனால அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறி, மேடையில் கவியரங்கத்திற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கும் விவேகா அவர்களுக்கு, வாழ்த்தரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் லியோனி சார் அவர்களுக்கு, மேடையில் அமர்ந்து கவி பாடி அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், என்னை திருமாவளவன் தோழருக்கு அறிமுகப்படுத்திய என் அருமை சகோதரி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ மேடைகள் பார்த்தாயிற்று, எத்தனையோ பெயர்களோடு பேசியாயிற்று, எத்தனையோ கவியரங்கங்களும் பார்த்தாயிற்று, எல்லா விதமான மேடைகளும் பார்த்தாலும் இது எனக்கு புது மேடை. நீங்கள் எனக்கு புது ஆடியன்ஸ். அதனால ஒரு முதல் முறையில் மேடை ஏறக்கூடிய அந்த ஒரு தயக்கமோ பயமோ என்ன பேசுவது என்பது எனக்கு சற்று குழப்பமாக இருந்தது. என்னிடம் ஆறுதல் சொல்லி அழைத்து வந்த எனது அருமை நண்பர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கு இந்த இடத்துல நான் ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். என்ன பேசணும் என்ன பேசணும்னு கேட்டேன் அவர்கிட்ட. நீங்கள் பேசுங்க, நீங்கள் தலைவரை வாழ்த்து பேசுறது போதும் அப்படின்னு சொல்லி சொன்னார். வாழ்த்துறதுக்குங்க வயசு இருக்கு. என்ன கிட்டத்தட்ட நான் தோழர் திருமாவளவனோடையே தான் வந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு 64 வயது, எனக்கு 61 வயது ஆக போகிறது. அவர் எப்போ அரசியலுக்குள்ளே வந்தாரோ அந்த சமயத்தில் நான் மதுரையில் காவல் துணை கண்காணிப்பாளராக திருப்பரங்குன்றத்தில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு அவருடைய, நீங்கள்லாம் இப்போ பார்க்குறீங்களா இருக்கும், நான் அவரை இளமையில் பார்த்திருக்கிறேன், அவரது வேகத்தை பார்த்திருக்கிறேன், அவரது சீற்றத்தை பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில் அவருடைய பொதுக்கூட்ட மேடைகளை ஒரு காவல்துறை அதிகாரியாக கண்காணித்திருக்கிறேன். அதை எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ சொல்லி இருக்கிறேன். அப்படி ஒரு பார்வையில் நான் தலைவர் திருமாவளவன் அவர்களை பார்த்திருக்கிறேன். அதற்கப்புறம் காலம் அப்படி போயிட்டே வருது. வரும்போது அவர் கரெக்டாக 97, 98, 99 என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கலை நான் சந்தித்தது காவல்துறையில். அந்த நேரத்தில் அவர் நேரடி அரசியலுக்கு வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் எனக்கு குழந்தை பிறந்து நான் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த நேரம் என்னை ஒரு பிசிஆர்னு ஒரு யூனிட், அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ்னு பேர், அதுக்கு இப்போ அதுக்கு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ்னு அதை பேர் மாற்றிருக்காங்க. குழந்தை பிறந்தவுடன் நான் ஸ்ரீரங்கம் ஏசியாக இருந்து என்னை அந்த யூனிட்டுக்கு மாற்றுறாங்க. பூன் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை நான் ஒரு வரமாக கருதினேன். ஒரு விஷயம், ஒரு தாயாக இந்த மைக் இருக்காது வண்டியில், பந்தோபஸ்து கூப்பிட மாட்டாங்க, குழந்தைய பார்க்கலாம், அது ஒன்று. இரண்டாவது, உங்களை போன்ற தோழர்களுடைய கள நிலவரத்தை அறிவதற்கான ஒரு வாய்ப்பாக அதை நான் பயன்படுத்தி கொண்டேன். ஏன் நான் உங்க மீட்டிங்க்கு வந்தேன்னு லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் சொன்னது மாதிரி, நான் ஏன் இந்த அழைப்பை ஒரு இயல்பான ஒரு அழைப்பாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், அப்போ நான் ஒவ்வொரு ஊராக போனேன். திருச்சியில் தொடங்கி அப்படியே ஊட்டி வரைக்கும் போனேன். எனக்கு அதுவரை தெரியாது இந்த இனம், இந்த ஒடுக்கப்பட்ட இனம், இந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த சகோதரர்கள் இத்தனை கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் அதுவரை நம்பியதில்லை. கொஞ்சம் அதிகமாக எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் கரெக்டாக நான் திருச்சியில் தொடங்கி, மதுரையில் கூட அவ்வளோ இல்லை, திருச்சியில் தொடங்கி கோயம்புத்தூர் சைட் போக 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 இப்போது டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் சொன்னார்களே இரட்டை குவளை முறை, இந்த இரட்டை குவளை முறை அங்கே எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை பார்த்தேன். அப்போது ஒரு தலைவர் அந்த SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்டை ரிப்பீல் பண்ணுன்னு சொன்னதை பார்த்தேன். ஏன் இவங்க மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது என்பதை நிறைய நேரம் இருந்தது. அதனால் யோசித்தேன், மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய மனம் இல்லாத நம்ம இப்போ கூட பாருங்க, 12 மணிக்கு தான் தலைவர் பிறக்கிறாருன்னு எந்திரிக்கிறீங்க. இதுவே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஒரு வெளிப்பாடு தானே. அவர் எத்தனை மணிக்கு பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் 12 மணி ஆனவுடன் அடுத்த நாள் வந்துருச்சுன்னு ஆகுறீங்க பாருங்க. இப்படித்தான் சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள் நமக்குள்ள ஊறி போயிருக்கு.
இப்போ 17ஆம் தேதி ஆயிடுச்சு. நீங்கள் நினச்சிங்க சார் எத்தனை மணிக்கு பிறந்தாங்களோ நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி நமக்குள்ளே சில காலகாலமாக சில சடங்குகள் சம்பிரதாயங்களை ஊட்டி ஊட்டி வளர்த்து அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு நம்மை பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு மோசமான சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அதிகமாக தாழ்த்தப்பட்டவர்கள் நாங்க தான். மேடையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் வந்து ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தாழ்த்தப்பட்டவர்களும் பெண்களும் ஒன்று என்பது எப்போதுமே என்னுடைய எண்ணம். ஏன்னா 2 பேருமே விடுதலைக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். 2 பேருமே கிடைத்த இடங்கள்லாம் நம்ம பேச முயற்சிக்கிறோம். 2 பேருமே நிறைய கொடுமைகளை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால என்னால் உங்கள் கஷ்டங்களை ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். தந்தை பெரியார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் தந்தை பெரியார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை. அந்த பெரியார் இல்லைன்னா நான் இந்த மேடையில் உங்கள் முன்னாடி இல்லை. அந்த பெரியார் இல்லை என்றால் தலைவர் திருமாவளவன் இந்த மேடையில் இல்லை. அதை வந்து எல்லாரும் அதனால தான் அவர் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. பெரியாரை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்று தோணும். அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லைன்னு எல்லாரும் கேட்டீங்க. அவர் நானே திருமணம் செய்யாது ரொம்ப லேட்டாக பண்ணதுக்கு காரணம் பெரியார். திருமணத்தில் என்ன இருக்கு? ஒரு கலோக்கியெல்லாம் சொன்னால் எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவள், கல்யாணம் பண்ணி கூட தாண்டி 10 குட்டி போடுது. அதில் என்ன இருக்கு? அந்த கல்யாணத்தில் என்ன இருக்கு? தனியாக வந்து நின்று நீங்கள்லாம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்த குடும்பம் என்னுடையது. என் அம்மா ஒரு ஆசிரியை, அப்பா ஒரு டிஓ. எங்களுக்கு சொன்னாங்க கல்யாணத்தில் என்ன இருக்கு? ஒரு குறிக்கோள் இருக்கும்போது, ஒரு கொள்கை இருக்கும்போது எனக்கு தலைவர் திருமணம் செய்யாமல் இருப்பது ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லை. மாறாக அவர் தன்னுடைய பொறுப்புகளிலிருந்து வேறு சில பொறுப்புகளிலிருந்து மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் எனக்கு படுகிறது. அந்த இலக்கு இன்னும் சில நாட்களில் வரலாம், சில மாதங்களில் வரலாம், சில வருடங்களில் வரலாம் என்று நம்புகிற உங்களை போன்ற ஆயிரக்கணக்கோரில் நானும் ஒருத்தி. எனக்கு ஒரு விஷயங்க, ஒரு கனவு இருக்கு. என்னன்னா, நம்ம மனசில் பட்டதை பேசக்கூடிய வாய்ப்பு எத்தனை பேருக்கு நமக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு அது இருக்கு? எத்தனை பெண்களுக்கு இருக்கு? எத்தனை ஆண்களுக்கு இருக்கு? நம்ம மனசில் பட்டதை பேசுறதே இல்லை. பிழைப்புக்காகத்தான் வாழ்கிறோம், வாழ கற்றுக்கொள்ளவே இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. அந்த பிழைப்புக்காக நம்ம பேசுகிற பேச்சுகளையே கேட்டு 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 காது புளிச்சு போகும்போது, அவர் தோழர் திருமாவளவனுடைய பேச்சுகளை கேட்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த கஷ்டத்தில் இருந்தேன்னு. அப்போ பந்தோபஸ்து ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தேன். அது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தோழர் திருமாவளவனை அறிமுகப்படுத்தி திருச்சியில் பேச சொல்கிறாங்க. நான் அசிரத்தையாக தான் அது பேச்ச கவனிக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து நின்ற அந்த ஒரு நடை, அவரது உடல் மொழி, அந்த பயம் இல்லாமல் அவர் அந்த கூட்டத்தை, அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை, எனக்கு சுவாரஸ்யம் இல்லை. இவர் வந்து நின்று பேசினது எனக்கு கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை உண்டு, மிகப்பெரிய காதலே உண்டு. அவருடைய தமிழின் மீது ஒரு மிகப்பெரிய அடிமை என்றே சொல்லலாம். அவர் முன்னாடி பேசுகிறாரு, இப்படி வந்து பேசுகிறாரு. நம்ம ஃபோரன்சிக் சயின்ஸில் அவர் வேலை பார்த்த அதே திருமாவளவன் அவர்கள் வந்து பேசுகிறாரு. இத்தனை அழகான தமிழ் பேசுகிறாரு, இத்தனை அழகான வார்த்தை மொழி இருக்குது, உடல் மொழி இருக்குது, வீச்சு இருக்குது. நான் சொல்லலாமான்னு தெரியல. அவருடைய ஜாடம் வந்து எங்கள் தாய்மாமா மாதிரி இருப்பார். இந்த மீட்டிங்க்கு நான் வரேன்னு சொல்லும் போது எங்கள் சித்தி சொல்கிறாங்க, ஏய் உமாமகேஸ்வரன் மாதிரி இருப்பார் அவர், நம்ம வீட்டில் எல்லாருக்குமே அவரை பார்த்தோன்னா ஒரு ஒரு அன்போ பாசமோ வரும். ஏன்னா எங்கள் அம்மாவுடைய கடைசி தம்பி அவர் டிஎஸ்பியாக இருக்கார், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அப்படி இருப்பார். ஏன்னா நாங்கள்லாம் கருப்பாக தான் இருப்போம், நீங்கள் என்ன பார்த்து நினச்சிடாதீங்க, எங்கள் வீடுகளெல்லாம் கருப்பாகத்தான் எல்லாரும் பிறந்திருப்போம். அப்போ சொன்னாங்க, இப்போ வரும்போது நான் மீட்டிங்க்கு வரும்போது கூட சொன்னாங்க, உமாமகேஸ்வரன் மாதிரி அப்படியே இருக்கார் பாரு அவர் திருமாவளவன் வந்து அப்படியே இருப்பார் அப்படின்னு. அது எங்கள் எல்லாருக்குமே அவர் மீது வந்து நம்ம எரியாத ஒரு பாசம். என் மகளுக்கே கூட அவர் ரொம்ப பிடிச்ச ஹீரோ அவர். என்னுடைய தாய் தந்தையர் எல்லாருமே, என்னுடைய கணவர் உட்பட, நீ இந்த மீட்டிங்கு கண்டிப்பாக போகணும்னு சொன்னது முதல் மீட்டிங் இதுதான். பொதுவாக லேட்டாக இருந்ததை பற்றி அதனால நான் கவலைப்படலை. இவரை வாழ்த்துவதற்கான வாய்ப்பை நான் விடுறதா இல்லை அப்படின்னு.
லட்சுமி ராமகிருஷ்ணன் மேலதுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். அவங்க பேட்டி வந்து அவரை பற்றி எடுக்க வரல, அவங்க வந்தது என்னை பேட்டி எடுக்க. அதற்கான முகவரி சீட்டா நான் வந்து தொல் திருமாவளவன் அவர்களை பேட்டி எடுத்த என்னுடைய முதல் இன்டர்வியூ. அடுத்தது உங்களை எடுக்க வந்திருக்கேன். நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஸ்ன்னு சொல்லிட்டேன். சரி வாங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் உட்காந்து பேட்டி கொடுக்க கூடாது. நான் ஆஃபீஸில் உட்காந்து தான் பேட்டி கொடுக்குறேன். பேசிக்கிட்டே வரும்போது நான் சில விஷயங்களை இமோஷனலாக பேசிக்கிட்டே வர்றேன், ஏதோ கோபத்தில் பேசிக்கிட்டே வர்றேன், எந்த பின்விளைவுகளை பற்றியும் கவலைப்படலை. சடார்னு என்னை ஸ்டாப் பண்ணுற மாதிரி இவர் பேரை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், ஆமாம், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர், ரொம்ப அருமையான பேச்சாளர். நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் நினைக்கணுங்க, இன்னைக்கு பேசி பேசியே ஆட்சியை பிடித்த தமிழ்நாடு இது. இன்று மிகச்சிறந்த பேச்சாளர்களில் முதன்மையானவர் சொல்லப்போனால் ஒரே ஒருத்தர் தோழர் திருமாவளவன் அவர் தான். இது நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, அவருடைய மேடை பேச்சை நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா ஆரம்ப காலங்களில் அவர் சில விஷயங்களை பேசும்போது அந்த ஆக்ரோஷம் சப்ரஸ்ட் ஃபீலிங்கை பேசும்போது அவர் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்கார். அதை அப்படித்தான் பார்க்க வேண்டும். அவர் இப்போ அவருடைய ஒவ்வொரு பேட்டியையும் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு மீட்டிங்கையும் பார்க்குறேன், அவருடைய முகக்குறியீடுகளை பார்க்குறேன், அவர் சொல்ல வரக்கூடிய கருத்துக்களை பார்க்கிறேன். அவருக்கு கண்டென்ட் எங்கே இருந்து வருதுன்னா சமுதாயம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு மட்டும்தான் கொள்கையும் இருக்கு, கொள்கையை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருக்கான கண்டென்ட் வந்து இந்த சமுதாயம், கேடுகட்ட சமுதாயம் அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ அவர் அதை பேசும்போது சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி அவரும் சொல்வதெல்லாம் உண்மையாகத்தான் இருக்க முடியும். எங்கே உண்மை இருக்கிறதோ, எங்கே வாய்மை இருக்கிறதோ, எங்கே நேர்மை இருக்கிறதோ அங்கே அந்த பேச்சு அப்படியே நம் மனதுக்குள் வந்து சிம்மாசனம் விட்டு உட்காரும். அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எழுச்சி தமிழர்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தேன். என்ன எழுச்சி? எழுச்சினா என்ன? உயர்வு, அப்படிதான் அர்த்தம் வருது. உயர்வு, கிளர்ச்சி, உத்வேகம், உண்மை, இதெல்லாம் சேர்ந்ததுக்கு மொத்தமான ஒரு பெயர் தான் எழுச்சி. இருந்த நிலையில் இருந்து அடுத்து உயர்வதற்கான ஒரு வார்த்தை தான் தமிழ். எத்தனை அழகான மொழின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அதனையும் சேர்ந்தது தான் அந்த எழுச்சி. தமிழர் என்றாலே ஆல்ரெடி நம்மெல்லாம் எழுச்சி பெற்றவர்கள் தான். இவர் எழுச்சி தமிழர் அப்படின்னு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல. கவிஞர் அறிவுமதி பேர் வச்சா அதுக்கு அர்த்தம் இல்லாமல் இருக்குமா? நான் ரொம்ப வியந்தேன். அது ஆக்சுவலாக புரட்சி தான். இங்கே தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஒரு புரட்சி தலைவர் இருந்ததுனால மிக அழகாக, மிக என்ன சொல்றது, அழகாக அதை வந்து கோர்த்து விட்டு எழுச்சி தமிழர் என்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. ரொம்ப அழகான ஒரு பட்டம். அதற்கு தகுதியானவருக்கு தகுதியான பெயர் சேர்ந்துருக்குங்கிறதுல வந்து வேற மாற்று கருத்து இல்லை. அப்போ நான் ஏதாவது பார்க்கும்போது அவருடைய பேட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது பார்க்குறேன், அம்பேத்கரை பார்க்குறேன். இவரோட பேச வரும்போது உங்களையெல்லாம் நான் சாதாரண ஆடியன்ஸாக நினச்சி வரவே இல்லை. பொதுவாக மேடையில் இருக்கவங்களுக்கு என்ன வரும்னா, கீழே இருக்கிறவங்கெல்லாம் முட்டாள் நினச்சா தான் பேச்சே வரும். அப்படி நினச்சா தான் பேச்சே வரும், இல்லைன்னா பேச வராது. ஆனால் எனக்கு தெரியும் இது அறிவுசார் கூட்டம். இதுவும் நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நீங்கள் ஒவ்வொருவரும் அரசியல் பேசுகிறீர்கள், உங்களுக்கு அரசியல் பழக்கி இருக்கிறார் அவர். எனக்கு அரசியல் வராது, எனக்கு அரசியல் பிடிக்காது, எனக்கு எந்த கட்சியிலும் சேர பிடிக்காது என்று சொல்லக்கூடிய பலரை நான் பார்த்திருக்கிறேன். அரசியலை உங்களுக்கு என்ன பிடிக்கிறது? சொல்ற எல்லாத்துலயும் அரசியல் தான் இருக்கு. மொழியை பேச போனால் அரசியல், இனத்தை பேச போனால் அரசியல், கல்வியை பேச போனால் அரசியல், பெண்களை பற்றி பேச போனால் அது பெண் அரசியல், தேர்தலை பற்றி பேச போனால் அதுதான் தேர்தல் அரசியல். ஒவ்வொன்றிலுமே நமக்கு அரசியல் இருக்கிறது. அது எப்படி நமக்கு பிடிக்காம போகும்? அதுக்கு நம்மளை பிடிச்சிருக்கே. அப்ப அந்த அரசியலை எனக்கு தெரியாது என்று உங்கள் யாரையும் அவர் சொல்ல வைக்கவில்லை. அவரை பாருங்க, காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லல் அல்லனேல் மீக்குறும் உலகுன்னு சொல்றாங்க. அந்த உலகு காட்சிக்கு எளியரா இருக்காரு, கடுஞ்சொல்லனாக இல்லை. அப்ப அவருடைய புகழை கண்டிப்பாக இந்த உலகம் பேசித்தான் ஆக வேண்டும். இந்த ஒரு மேடை அல்ல, இன்னும் எத்தனை மேடைகள் போட்டு வேண்டுமெல்லாம் அவரை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும். அதே மாதிரி அவரை பற்றி சொல்லும் போது, நான் நேற்று சுதந்திர தினம் வந்ததுனால 2 நாளில் அவர்
பிறந்தநாள் வந்துருச்சுன்னாங்க. நேற்று சுதந்திர தினத்துக்கு நான் பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியாரை எத்தனை தூரம் நான் எனக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக எனக்கு 3ஆம் கிளாஸ்லேயே வந்து பாரதி வந்து என்னுடைய முதல் காதலன். அப்போ நான் அவரை பற்றி எப்பவுமே நான் அதை எழுதும்போது சொல்லுவேன். அவர் பாரதியார் பேசும்போது ஒவ்வொரு விஷயத்திலும் நேத்தான் சொன்னேன், ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்ப இந்தியாவில் இல்லையே. நம்ம ஏன் தமிழை படிங்கன்னு சொல்கிறோம்? லியோனி சார் பாடநூல் கழகத்தில் இருக்காரு. தமிழை படிக்க சொல்லி இந்த கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்கு. தமிழ் படிக்காமல் இங்கே வேலை பார்க்க முடியாது. அப்போ இந்த தமிழை நீங்கள் ஒழுங்காக படித்திருந்தாலே சாதி கண்டிப்பாக ஒளிந்திருக்கும். சாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு சொல்லி கொடுத்த அவை பிராட்டியை படித்திருந்தாலே நமக்கு சாதி பிரிவினைகள் வந்திருக்காது. அது ஏன் நம்ம வந்து எனக்கு தமிழ் தெரியாது என்பதோ, கல்விக்கு அது வந்து வேற நீட்டுக்கு யூஸ் ஆகாது, எம்பிபிஎஸ் நீட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம படிக்காமல் இருந்ததுனால தான் இன்னைக்கு பாருங்க எங்களை வந்து கோர்த்து விட்டாங்க. கவியரங்கம் பேசின ஒருத்தர் இடி மாதிரி வந்து பேசினாங்க. அந்த தமிழில் நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமாவளவன் சாரை பற்றி எனக்கு ஒரு அருமையான ஒரு மதிப்பீடு உண்டு. நானும் வந்து அவங்க அப்பா பேர் தொல்காப்பியன். தொல்காப்பியம் படிக்கிறதுக்காகவே நான் தமிழ் இலக்கியம் படித்தேன். அப்போ அந்த எழுத்து சொல் பொருள் அதிகாரம் படிக்கும்போது நான் நினைப்பேன், இந்த அளவிற்கு இந்த ஒரு முறை கவிஞர் வைரமுத்துவின் அப்போ நாங்கள் காலேஜ் படிக்கிற காலத்துலலாம் கமல் ரஜினி தான் ஹீரோ. வைரமுத்து அப்போ தான் வந்து எழுத வராரு. நாங்கள்லாம் வந்து காலேஜில் வந்து தண்ணி பானை கிட்ட உட்காந்துட்டு வைரமுத்துடைய இதுவரை நான் வந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு தடவை அவர் சொல்கிறாரு, பொன்மணி ஒரு நாள் யாரோ உன்றன் அழகு பெயரை அழுத்தி உச்சரித்ததால் அழுதுருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உடனே எல்லாரும் வைரமுத்து நம்மளா காதலிக்க மாட்டாரா, இது காலேஜில் வரும் தானே, அந்த அளவுக்கு அப்படி நாங்கள் நினச்சிருக்கோம். அந்த காலத்தில் மதுரையில் வந்து அந்த 80s வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நான் காவல்துறைக்கு வரும்போது நான் தனி ஒருவளாக வந்தேன், தனி ஒரு பெண்ணாக வந்தேன். ஒரு 5 வருஷம் டிஎஸ்பியாக இருந்தேன். நான் 30% இடஒதுக்கீட்டில் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் முதல் பயனாளியாக தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஆட்சி கலைஞ்சிருச்சு. அப்புறம் கவர்னர் ஆட்சியில் வந்தேன். அப்புறம் ஆட்சி மாறிச்சு. அந்த சமயத்தில் தான் நான் அவரை பார்க்கிறேன். ரொம்ப வேகமாக இருப்பார். நாங்கள் மைக் அமுத்திடுவோம், இவர் பேசல. மைக் செட்காரனை கூப்பிட்டு திட்டுவோம், போதும் டைம் ஆச்சுன்னு சொல்லுவோம், மிரட்டுவோம். போதும் கட்சி, நீங்கள் இன்னைக்கெல்லாம் இத்தனை பேர் சும்மா உண்டு சேரலைங்க. காவல்துறையின் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அத்தனை விஷயத்தை அவர் பார்த்து தான் ஒரு அதற்கு நான் தான் சாட்சி. நான் என்னுடைய சாட்சி நேரடி சாட்சி. நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து எப்படி நான் பண்ணியிருக்கேன். அவர் ஊமச்சி குளத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது மைக்காரனை கூப்பிட்டு கேட்கவே இல்லை. இப்போ ஒரு நண்பர் சொன்னார், முடக்கத்தான் பாண்டி என் கூட தான் இருப்பான். நான் வந்து சொன்னேன், இங்கே பாரு சீக்கிரம் நிறுத்த சொல்லு, மேலேருந்து கேட்குறாங்க, இவர் ரொம்ப வேகமாக பேசிகிட்டு இருக்காரு, நிப்பாட்ட சொல்லு. நான் கொஞ்சம் நேரம் பேச்சு கேட்குறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க, இன்னுமா முடியலை, இன்னுமா கூட்டம் போகலைன்னு. அப்புறம் மைக் ஆஃப் பண்ணோம், அவனை கூப்பிட்டு மிரட்டணும். அப்புறம் அடுத்த நாள் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம். காவல்துறையினருக்கு வந்து அது கடமையின் பண்ணும்போது அதெல்லாம் பண்ண தான் செய்வோம். அதை எதிர்கொண்டவர் அவர். கிட்டத்தட்ட என்ன ரிலேட் பண்ணுறதுன்னா, எனக்கு 99 நான் என்ன கஷ்டப்பட்டனோ அப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு தண்டனை வர பார்த்துச்சு. அவரும் அப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார். அதனால எனக்கு அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. திருப்பி நான் சென்னை வரும்போது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து உங்களை எல்லாம் எப்படி அவர் சேர்த்தது வந்து எப்படி இத்தனை பேர் ஒரு இடத்தில் சேர்ந்தீங்க அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே வியப்பாக இருக்கும். எல்லாரும் அரசியலோ பேசினாங்க. டெல்லி உற்று கவனிக்கிறது, தமிழகம் உற்று கவனிக்கிறது, உலகமே உற்று கவனிக்கும். ஏன்னா இத்தனை வீறு கொண்ட இளைஞர்களை அல்லது நடுத்தர வயதினரை ஒரு இடத்துல சேர்க்கிறதுங்கிறது யாராலும் இன்று முடியாது. இது அவருக்கு எதுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு கேட்டால், அவர்கிட்டே நான் ஒன்று சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு பானை சின்னம் வரைஞ்சிருந்துச்சு, புத்தர் சிலை இருந்துச்சு, ஒரு அம்பேத்கர் சிலை இருந்தது, தொல் திருமாவளவன் அவர்களுடைய பேர் இருந்துச்சு. என் கூட வந்த தம்பியுமே வந்து அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான். அவர்கிட்ட நான் கேட்டேன்,
எப்படிப்பா உங்களுக்கு இவ்வளோலாம் இந்த குக்கிராமம் வரைக்கும் உள்ளே வர முடியுது? எப்படி இந்த அரசியலை முன்னெடுக்கிறீர்கள்? எப்படி தோழர் இதை எடுத்துக்கொண்டு இத்தனை இடங்களுக்கு வந்திருக்காரு? அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த எங்கே அந்த மக்கள் குடியிருக்கிறார்களோ அது பக்கத்தில் இருக்கிற இடம் விலை போகவில்லை. ரியல் எஸ்டேட் பண்ணுற தம்பிக்கு இன்னும் அந்த பட்டியல் சாதியினர் இருக்கின்ற இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், முன்னாடி இருக்கிற இடம் ஏக்கர் 3 கோடி போனால் இது ஒரு 1 கோடி போகும். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. மண்ணில் கூட சாதி பார்க்கிறார்கள், இடத்துல கூட சாதி பார்க்குறாங்க. மக்களை சரிக்கு சமமாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லாமல் இந்த கல்வி இருந்தென்ன, இந்த நாடு வாழ்ந்தென்ன, மடிந்தென்ன? ஏன்னா எப்படி இப்படி பண்ண முடியும்? குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தருவாங்க பிறந்த உடனே? எங்கள் வீட்டிலலாம் சாதி நாங்கள் காலேஜ் வர வரைக்கும் எங்களுக்கு தெரியாது, என்ன சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் அந்த சாதி இந்த சாதி என்று சொல்லித்தராங்கன்னா எப்படி சொல்லித்தருகிறார்கள்? இதை அழிப்பதற்கு ஒழிப்பதற்கு சமீபத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு காணொலி பார்த்தேன். பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வேற, வெளியில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி வேற அப்படின்னு அவர் தெளிவாக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறார். எது கொடுக்குறாருன்னா, இந்த சாதி என்ற அந்த அடுக்கு ஒழியாத வரை டெமோக்ரஸிங்கிற வார்த்தைக்கே மீனிங் இல்லை. எத்தனை தேர்தல்கள் வந்தால் என்ன, எத்தனை பாராளுமன்றத்தில் கூடினால் என்ன, அதுக்கு அர்த்தமே இல்லை. அப்போ சாதி ஒழிப்பை முன்னெடுப்பதற்கு என்ன செய்கிறீர்கள்? எத்தனை இடங்களில் ப்ரிவென்டிவாக நீங்கள் போய் பேசுகிறீங்க? காதல் அது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்கள் எல்லாம் யார் யாரை காதலிச்சாலும் பிரச்சனை வருங்க. நான் கூட காதல் திருமணம் தான் பண்ணேன், அதெல்லாம் பிரச்சனை வரும். ஆனால் எப்போ சொல்லித்தர போகிறோம்? ஒரு உயிருக்கு தீங்கு இழைக்காத ஒரு உறவை இன்னும் கூட கட்டமைக்க முடியாத இளைஞர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் 21வது நூற்றாண்டுக்கு எப்படி போயிட்டீங்க? எங்கே இருக்கீங்க? இதை ஏன் பேசுறதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா அதற்கான காரணங்கள் வேறு. இதை நீங்க கண்டிப்பா எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சில விஷயங்களை பேசும்போது எனக்கு தோணுது, நான் அந்த பெரியாரை பத்தி ஒரு காணொலி பார்த்தேன். இப்ப யாரோ கவிதை அழகா வாசிச்சாங்க, யாரோ ஒருத்தவங்க பேசுனதை பத்தி சொன்னாங்க. நான் பேர் சொல்ல விரும்பல. அவன் அப்படி அவன் இப்படி, அவன் 72 வயசுல கல்யாணம் பண்ணான், நாகம்மையாரை கூட்டிட்டு போய் விபச்சாரிகளோட கூத்தடிக்கிற இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வர சொன்னான். உண்மையான பெரியார் வரலாறு, நாகம்மை பெரியாருக்கு சரியான தோழராக இருந்திருக்கிறார். சரியான தோழராக இருந்திருக்கிறார். கணவன் சொல்படி கேட்டு பதிவிரதா பத்தினியாக அவர் நடிக்கல. ஆனா கணவனுக்கு சகலத்திலும் கை கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வாழ்ந்திருக்கிறாள் என்பதை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, மேடை போட்டு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. படிச்சு பாருங்க. தந்தை பெரியார் பற்றி ஒரு சின்ன புஸ்தகம், இந்த நாட்டுக்கு உழைத்த நல்லவர்கள் ஒரு சீரீஸ் இருக்கு. பெரியாரையும் நாகம்மையும் பற்றி நீங்கள் அதில் படிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு துணை நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். யாராவது வைக்கம், எனக்கு இன்டர்வியூல கேட்ட கேள்வி வைக்கத்தை பத்தி கேட்டாங்க. வைக்கம் வீரர் என்ற ஒரு பெயர் வாங்கிய அந்த போராட்டத்தில் தோழர் நாகம்மையின் பங்கை பற்றி எத்தனை மேடைகளில் பேசியிருக்கிறது இந்த தமிழ்நாடு? 72 வயசுல அவர் கல்யாணம் பண்ணாங்க, 102 வயசுல அவர் கல்யாணம் பண்ணாங்க. உங்களுக்கு என்னங்க? உங்க வீட்டு பெண்ணை கையை பிடிச்சி இழுக்காத வரைக்கும் உங்களுக்கு என்ன? பெண்களை இன்னும் எத்தனை காலத்துக்கு உங்களது உடைமையாக பார்ப்பீர்கள்? அவர் திருமணம் செய்து கொண்டார், அவர் இழுத்து கொண்டார், போய் கொண்டார், வந்து கொண்டார்னா ஏன் எங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? எங்களுக்கு பிடித்த துணையை தேர்ந்தெடுப்பதற்கு எங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன எங்களை பண்றது, நீங்க என்ன எங்களை வேணாங்கிறது, நீங்க என்ன இங்க உட்காருங்கிறது என்று கேட்பதற்குரிய துணிவை, தன்னம்பிக்கையை இந்த கல்வி பெண்களுக்கு தரவில்லை. நான் முதல்ல சொன்னது மாதிரி பிழைக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீங்க ஐடியில் 5 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் உங்களுக்கு நீங்க யாருங்கிற உரிமையை உங்களுக்கு கற்றுத்தரவில்லை. உங்கள் உடல் மீதான உரிமையை உங்களுக்கு கற்றுத்தரவில்லை. உங்கள் உடலின் மீது உங்களுக்கு இருக்கிற உரிமை நீங்க நினைச்சாதான் எதுவும் செய்ய முடியுங்கிற மாதிரி நீங்களே நினைக்கிறது இல்ல. உங்களுடைய அழகைத்தான் முன்னிறுத்துகிறீர்கள், அறிவை முன்னிறுத்துவதில்லை. அப்ப எழுச்சி தமிழர் மாதிரி யாராவது ஒரு எழுச்சி தலைவி வரணும் போல இருக்கு. இல்லை, அவரை தான் அதை முன்னெடுக்க வேண்டும். அதுக்காக வேணா அவர் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவருக்கு ஒரு துணை இருந்திருந்தால் அவங்க அதை பேசிட்டு போயிருப்பாங்களா இருக்கும். இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் ஒன்று சொல்வேன். அரசியல் வெறும் வாக்கு அரசியல் அல்ல. ஒரு மீட்டிங்ல அவர் சொல்றாரு, எனக்கு வேணும்னா வைப்பேன், இல்லைன்னா ஓட்டு அரசியலை களைச்சி விட்டு போயிடுவேங்கிறார். பெரியாரின் மிக தீவிரமான தொண்டர். தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சொன்னவர் பெரியார். கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத யாருக்கும் வரக்கூடிய ஒரு அதிகபட்ச உச்சபட்ச கோபம் அது அவருக்கு வந்திருக்கிறது.
இப்போதான் நான் இவரை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்ணுறேன். தோழர் திருமா அவர்களை பற்றி, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை பற்றி இப்போதான் நான் வந்து நிறைய பார்க்குறேன், நிறைய படிக்கிறேன். கடந்த ஒரு வாரம் 10 நாளா. ரெண்டாவது, வன்னியரசோட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஆணவ கொலையை பற்றி நான் பேச போறதில்லை, அந்த சட்டத்தை பற்றி நான் பேச போவதில்லை. அதெல்லாம் பேசுவதற்கான தகுதியான நபர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன பேச போறேன்னா, குற்ற பரம்பரை சட்டம். இந்த குற்ற பரம்பரை சட்டம், குற்ற பரம்பரை சட்டத்தை பத்தி பேச போறேன். எனக்கே தெரியாது இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறத பத்தி. ஒரு 3 நாளா நான் தீவிரமா பார்த்தேன். இதுவரை எனக்கு தெரியாது. தோழர் நிவேதிதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நிவேதிதா லூயிஸ். நான் நிவேதிதாட்ட கேட்டேன், இது எப்போ வந்தது, எதனால வந்தது, எல்லாரும் இதை பத்தி நிறைய சோசியல் மீடியாவில் எழுதுறீங்க, விளக்கமாக ஒரு பதிவு யாருமே போட மாட்டேங்கிறீங்க, மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க, பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்க. உங்கள் கோபங்கள் நியாயமானதாக இருந்தாலும் போலீஸ் விசாரணைக்கு வரும்போது அங்கதான் நான் தோழர் திருமாவளவனை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். உணர்ச்சி வசப்படவே இல்லை அவர். அந்த பேட்டி அவர் கொடுக்கிறாரு, நீங்க திருப்பி ஒரு தடவை போட்டு பாருங்க. அவர் நான் பார்த்த பழைய திருமாவளவன் இல்லை அவர். அத்தனை பக்குவம், அத்தனை அறிவு, அத்தனை கண்டென்ட், அத்தனை அருமையான ஒரு வெளிப்பாடு, யாரையும் பாதிக்காத அளவு ஒரு பேச்சு. இதைத்தானே தமிழகம் எதிர்பார்க்கிறது. உடனே வந்து வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்துன்னு யாரும் எதிர்பார்க்கலையே. அப்பதான் இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை பத்தி நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் சமூக செயற்பாட்டாளர்களோடு கொஞ்சம் தொடர்பு உண்டு. அப்ப நான் அவங்க கிட்ட கேட்டேன், எல்லாம் வேக வேகமா எழுதுறீங்க, எல்லாரும் தென் மாவட்டங்களை பற்றி இவ்வளவு கோபமா எழுதுறீங்க, இந்த குற்ற பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதும், இதை யாரு ரிப்பீல் பண்ணா அப்படிங்கிறத பத்தியும் ஏன் விளக்கமான பதிவுகள் சமூக வலைத்தளங்களில் இல்லை? நம்ம சமூக வலைத்தளங்கள் திருப்பி பாருங்க. நம்ம சினிமாவில் ஒதுக்கி விட்டது, ஓடி போனது, முறையே இல்லாதது, அவன் இவன் எல்லாரையும் பேசக்கூடியதுடைய பேட்டிகளும், ஆபாச நடனங்களும், ஆபாச செய்கைகளும், சில திரைப்படங்களின் மலினமான காட்சிகளையும் மாறி மாறி பார்க்கின்ற ஒரு இளைஞன் எப்படி நல்ல வழிக்கு போக முடியும்? ஏன் நல்ல விஷயங்களை பேசுறதுக்கு ஏன் தெரியல? ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கல? ஏன் இதுக்கு ஒரு சென்சார் இல்லை? இளைஞர்களை வழிபடுத்துவதற்கு அன்று ஒரு பேரறிஞர் அண்ணா இருந்தார், முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்தார். இன்று தோழர் திருமாவளவன் அவர்கள், இந்த மேடைக்காக நான் பேசலைங்க, அதை நான் மறுபடியும் சொல்றேன். நான் பொதுவாக யாருக்கும் பயந்து பேச மாட்டேன். உண்மையிலேயே இவர் வந்து அவர் அந்த இடத்த நான் வந்து அந்த சைக்கின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்தோட சைக்கின்னு ஒன்று இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா யாருக்குமே அவர் மேலே கோபம் வராது. நீங்கள் சொன்ன அந்த ஆதிக்க சாதியினருக்கு கூட அவர் மீது கோபம் வராது. அப்படி ஒரு அழகான நியாயத்தை எடுத்து பேசுறார். அப்ப இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை பார்க்கும்போது நிச்சயமாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பங்கீட்டை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசுறார், மறுபடியும் இவங்க மேலெல்லாம் குற்றப்பரம்பரை சட்டத்தை போடணும் அப்படின்னு பேசுறார். சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தது மாதிரி திருப்பி அது ஒரு விவாத மேடையாகுது. அப்போ இதை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, குற்றப்பரம்பரை சட்டம் என்னன்னே தெரியாம எப்படிங்க அதை திருப்பி கொண்டு வந்து இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்க? நீங்க ஒரு சட்டசபையில் 1947 டாக்டர் சுப்பராயன் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஒரு சட்டமாக ஆக்கி, முத்துராமலிங்க தேவர் அந்த காலத்தில் 1929 போராட்டங்கள் நடத்தினது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்காக, ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வந்து அந்த பர்வியூலேருந்து வெளியில கொண்டு வர்றதுக்காக, எல்லாரையும் நீங்க கிரிமினல்ஸா பார்க்காதீங்கிறதுக்காக பண்றாரு. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. அவர் சார்ந்த சாதியை சேர்ந்து அவர் பண்றார். 1952 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து ரிப்பீல் பண்றதுக்காக மத்திய அரசுல அவர் ஒரு சட்டம் இயற்றார். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? அம்பேத்கர் என்பவர் ஒரு சாதி தலைவர் இல்லை. அது தெரியுமா எல்லாருக்கும்? தலைவர்களுக்கு சாதி இல்லை. அப்படி யோசிக்கிற 1-2 மைண்டையும் கொண்டு போய் நம்ம ஒரு சாதிங்கிற ஒரு சின்ன அடையாளத்துக்குள்ள வச்சுட்டோம்னா, அம்பேத்கரை பார்த்த உடனே எல்லாருக்கும் அம்பேத்கருக்கு சிலை போட்டு கம்பி வலை போட்டு வச்சிருப்போம் சவுத்தில். அம்பேத்கர் சிலைக்கெல்லாம் நான் அம்பையில் வேலை செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எத்தனை சிலைக்கு இன்னைக்கு கம்பி வேலை போட்டோம், எத்தனை சிலைக்கு இன்னைக்கு என்னங்க ஒரு சட்ட மாமேதை. இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது, உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. பரீட்சைக்காக சில விஷயங்களை படித்து எழுதிவிட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸை படித்து எழுதிட்டு வர்ற அளவு தான்
ஒரு டிடி பாசு படித்து எழுதுகிற அளவு தான் எங்களுக்கு சட்டம் தெரியும். அந்த பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் ஒரு மேதை, சட்ட மேதை. அந்த அளவுக்கு ஒரு அறிவு இருக்கக்கூடிய இன்னொரு மனிதர் இந்த உலகத்தில் இல்லைங்க. இதை எத்தனை மேடைகளில் நாம் பேச போகிறோம்? எத்தனை நாளைக்கு அவர் சொந்த சாதிக்கு நீங்கள் கொண்டாட போகிறீர்கள்? அங்கிருந்து தான் நான் வந்தேன். அம்பேத்கர் கூட அவர் வருத்தத்தை பதிவு செய்கிறார். சில மறுப்புகளின் மூலம் நான் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு சொல்கிறாரு. சில ஆங்கில சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுக்கும்போது இல்லை இந்த சாதி அடுக்குகள் மாறணும்னு சொல்கிறாரு, வருத்தப்படுறாரு, மதம் மாறுறாரு, சில பேரை மதம் மாற்றுகிறார். அவருக்கு தெரிந்த அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளையும் அழகாக பதிவு செய்து கொண்டே வருகிறார். ஆனால் நான் ஒன்று சொன்ன நீங்கள் யாரும் கோவிக்கக்கூடாது, அதுவும் சத்தியமான உண்மை. பாபா சாஹேப் அம்பேத்கரை விடையும் ஒரு படி உயர்ந்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன். ஏன்னா இதை செயல் வடிவத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு தலைவர் இந்த பட்டியலின மக்களிடையே இல்லை. அவர் எழுதினார், யாரும் பேனா பறித்து போட்டிருக்க மாட்டாங்க, பேனா ஒடிச்சு போட்டிருக்க மாட்டாங்க, அவருடைய இன்டர்வியூவை கெடுத்திருக்க மாட்டாங்க. இவர் களத்தில் இறங்கினார், உங்களை எல்லாம் சந்தித்தார், உங்களது பிரச்சனைகளை இன்று வரை தீர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஏசி ரூமில் உட்காந்து பேசலை. அதற்காக நான் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடவில்லை. யாரோ ஒரு தம்பி அழகாக ஒரு கவிதை எழுதினார், அவரே இருந்தாலே ஒரு விடுதலை சிறுத்தையில் வந்து என்னவா இருப்பார், நீங்கள் ஆயிருப்பார், சொல்ல முடியாது. ஏன்னா களப்போராளிகள் என்பது வேறு, வீரம் என்பது வேறு, மக்களை நேருக்கு நேர் சந்திப்பது என்பது வேறு. அத்தனை என்ன சொல்றது, கெட்ட வார்த்தைகளையும் மலத்தையும் சாணியையும் அவமானங்களையும் சகித்து 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 மறுபடி இன்னொரு மேடை, மறுபடி இன்னொரு களம், மறுபடி இன்னொரு அப்படின்னு போவது வந்து சாதாரண மனிதர்களால் முடியாது. இது தெரிஞ்சால் அவரை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலன்னு கேட்க மாட்டீங்க. அந்த அம்மா விடுமா, ஏங்க 10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரலையா, 12 மணி ஆயிடுச்சு வரலையா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலையா, இப்படியே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா எப்போ இதெல்லாம் சொல்லுவோமா மாட்டோமா? பெண்கள் நாங்களே காவல்துறையில் இருப்பவர்களே ஹஸ்பண்டை அப்படி தள்ளி வச்சுருவோம். அவருக்கு போய் டெய்லி காஃபி போட்டு கொடுக்க முடியாது, அவரோட டெய்லி ஊர் சுற்ற முடியாது. 24/7 365 டேஸ் வேலையில் வந்து கணவனோடு கொஞ்சுவதற்கு குழவுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது. எங்களுக்கே சம்பளத்திற்கு வேலை செய்கிற எங்களுக்கே நேரம் கிடையாதுன்னா ஒரு உயர்ந்த குறிக்கோளை எடுத்துக்கொண்டு அதை நோக்கி செல்கிற ஒரு மனிதனுக்கு எப்படி நேரம்? அதுதான் தியாகம். தன்னுடைய வாழ்க்கையை திருக்குறள் அழகா சொல்றார் வள்ளுவர், தன்னுடைய சுகத்தை விரும்பாமல் தான் சார்ந்திருக்கிற மக்களுடைய சுகத்தை விரும்புபவன் அந்த மக்களெல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தூணை போன்றவன். அப்படி ஒரு தூணுக்குத்தான் என்று பிறந்த நாள். நீங்க 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 வழி பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடிய தலைவர் யார் என்பதை முழுதாக உள்வாக வேண்டும் என்பது அதுதான் என்னுடைய ஆசையாக இன்னைக்கு இருந்தது. எத்தனை பேருக்கு திருமாவளவன் சாரை வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர், ஒரு எம்பி. இன்னொரு விஷயம் பாருங்க, தெருக்குள்ளேயே பஞ்சாயத்துக்குள்ளேயே பேச விடாமல் வைத்திருந்த ஒரு சாதியை, பட்டியலின மக்களை சட்டசபையில் சென்று பேசியிருக்கார். பாராளுமன்றத்தில் 3 முறை, 1 முறை 2 முறை இல்லை 3 முறை செல்கிறார். எந்த கொள்கையிலும் சமரசம் செய்து கொள்ளாமல், இது ரொம்ப முக்கியம். அரசியல்னு வந்துட்டாலே சமரசங்கள் தவிர்க்க முடியாது. அவர் அதை பண்ணிக்கிறார். ஆனால் இன்று அவரது குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்கிறது, சட்டசபையில் ஒலிக்கிறது. இது போன்ற குரல்களை அவர் இன்னும் அதிகமாக சட்டசபைக்கு அனுப்புவார், பாராளுமன்றத்திற்கு அனுப்புவார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் இப்படியே சிறுத்தை கூட்டமாக அந்த அவருடைய பின்னால் நீங்கள் வழிவகுத்து நடந்து சென்றீர்கள் என்று சொன்னால் அது ரொம்ப தூரத்தில் இல்லை. அவர் தொடக்கூடிய உயரமும் ரொம்ப தூரத்தில் இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடிய உயரமும் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஒரு சமத்துவ சமுதாயம் என்பது மலரக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கடைசியாக ஒன்றே உண்டு, அவர் கையில் கத்தி இல்லை, அம்பேத்கர் கையில் இருந்தது என்ன, சட்ட புத்தகம். இவர் கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? கல்வி, அறிவு. அற்றம் காக்கும் கருவி அறிவு தான், உலகத்தை காக்கக்கூடிய கருவி. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து ஒரு மனுஷன் ஒரு காலேஜ் படித்து ஒரு பிஜி பண்ணி ஒரு லா பண்ணி முழு மனிதன் ஆயிட்டார் அப்போவே. அதை தொடர்ந்து ஒரு டாக்டரேட் பண்ணுறார். அந்த அவருடைய சமகால தமிழ், நான் மீனாட்சிபுரத்தில் நடக்கக்கூடிய அந்த கலவரங்கள் எல்லாம் நான் இருந்திருக்கேன்.
நேரடியாக பார்த்துருக்கேன்னு வைங்க, அதை பற்றி அவர் ஆய்வு செய்கிறார், அதை பற்றி அவர் முனைவர் பட்டம் பெறுகிறார். ஓசிக்கு வாங்கி பின்னாடி போட்டுக்கிட்ட பட்டம் இல்லை அது. அவரை நீங்கள் தவறாமல் எந்த மேடையிலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டாக்டர் தொல் திருமாவளவன் என்று சொன்னால் அதுதான் அவருடைய படிப்புக்கு நீங்கள் கொடுக்கிற ஒரு மரியாதையாக இருக்கும். நீங்களும் உங்கள் பெயருக்கு பின்னால் அந்த பட்டங்களை எல்லாம் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எம்பவர் ஆயிடுவீங்க. நான் மறுபடியும் சொன்னது மாதிரி அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம்னா உலகம், உலகத்தை காக்கக்கூடிய கருவி. கத்தி இல்லை, பழம்பெருமை பேசுகின்ற சில சாதி பெருமைகள் இல்லை. இது உண்மையிலேயே நம்முடைய அறிவை வளர்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் 10 மனிதர்களுக்கு சமம் என்று சொல்லி இன்று ஒரு மனிதனால் தனி மனிதனாக ஒரு கட்சி நடத்துவது என்பது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்தீங்கன்னா தெரியும். மரியாதை குறையாமல் நடத்தி கொண்டு செல்கிறார். அவரை பற்றி பேசுகிற யாராவது அவன் கிடக்கான்னு யாரும் சொல்லி நான் கேட்கவே இல்லை. ஒரு கமெண்ட்ல கூட யாரும் எனக்கு அன்னைக்கு நானும் லக்ஷ்மி மேடமும் பேசும்போது அந்த ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்போம். அது அவ்வளோ வாலில் வருது, எனக்கு மாற்றி மாற்றி ஃபோன் வருது. நான் என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியல. எனக்கு திருமாவளவன் சாரை பிடிக்கும் நான் சொன்னேன், அது இவ்வளோ இடத்துக்கு போகுது அப்படின்னு தெரியல. அன்னைக்கு நான் அதே கலரில் வேற நான் சேலை கட்டிட்டு போயிருக்கேன், உங்கள் நீல கலர் சட்டையில். மேலே ஏன் படம், கீழே திரும்ப மில்லியன் கணக்கில் வியூஸ். அப்போ எத்தனை பாப்புலரான ஒரு தலைவர். அந்த பாப்புலாரிட்டி அவருக்கு ஒரு நாளில் கிடைத்ததல்ல, அவரது கடுமையான உழைப்பிற்கும் அவரது கடுமையான கல்வி அறிவிற்கும் அவருடைய கொள்கைக்கும் அவர் கன்விக்ஷன் சொல்லுவோம் ஒன்று, அந்த மாதிரி அதுலேருந்து மாறாமல் அவர் செல்லக்கூடிய இந்த ஒரு தீர்மானமான ஒரு நல்ல தலைவருக்கு இறைவன், அவர் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, பெரியாரே ஒரு காலத்தில் சாமியை கும்பிட்டவர் தான். அவர் சாமியை வேணான்னு சொன்னதுக்கு காரணம் சில காரணங்கள் இருக்குது. நீங்கள் தந்தை பெரியாரை பற்றிய புத்தகங்களை வாங்கி படிங்க. இவருக்கு கண்டிப்பாக 100 வயது தாண்டியும் இவர் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கிறது. அவர் வாழ்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ப்ரொவைடட் அவர் அவருடைய வேலைகளை தன்னுடைய உடல்நலத்துக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு அவர் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இன்னைக்கு அவர் எப்படி மேடையில் இருக்காருன்னு தெரியல. அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி தெரியும். இதையே பல கதைகளில் சொல்லுவாங்க. கலைஞர் கருணாநிதி எப்படி போனார், பெரியார் அவருடைய மனைவி இறந்தப்போ எப்படி பொது மீட்டிங்க்கு போனார், எப்படி எல்லாரும் அன்னைக்கு சாயங்காலமே பொதுக்கூட்டங்கள் கடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் நாம் கேள்விப்பட்டதெல்லாம் கதை அல்லது பிறர் சொல்ல கேட்ட ஒரு வரலாறு. நேரில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை உங்களது வாழ்த்துக்கள் அவருக்கு நிச்சயமாக அவருக்கு நீண்ட ஆயுளை பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி, குறிப்பாக தலைவர் தொல் திருமா அவர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றி. வன்னியரசுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்லணும். உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.